ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மணி எர்னிங் மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதோட ஒரு சின்ன ஜென்ரலான விஷயம், எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன அந்த சின்ன விஷயம் அப்படின்னா, எஸ்பி ஆகட்டும், எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், எல்லாருமே பணம் சம்பாதிக்கிற மோட்டிவில் தான் உள்ள வருமே தவிர யாரும் நஷ்டமாகணும்னு தெரிஞ்சு வரப்போகிறதில்ல. இதன் மூலியமாகவே நம்மளோட கடன் சுமைகளை குறைக்க முடியுமா, அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமா, இல்லை நான் ஆசைப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வருமே தவிர, பணம் என்கிட்ட இருக்குது, நான் கடன் வாங்கி இதில் போட்டு நஷ்டம் ஆவேன்னு தெரிஞ்சு யாரும் வரப்போகிறதில்ல. நாம் இந்த மாதிரி நினச்சி வரவங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்த வெப்சைட் லிங்க் வந்தாலும் உடனே ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. கான்செப்டே தெரிஞ்சாலும் இதை பற்றி பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நியூவாக லான்ச் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக எப்படி போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கணும். ரொம்ப நாள் மூவ் ஆகுதுன்னு சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் எதாவது வந்திருக்கா, இல்லை ப்ராப்பராக ரன் ஆயிருக்கா, பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகணும். அது ஃபஸ்ட்டு ஒர்க்கு நமக்கு. இந்த ஜாபுன்னு இல்லை, எந்த ஆன்லைன் நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் முக்கால்வாசி டேட்டா என்ட்ரி ஃபேக்கில் தான் போய் முடியுது. ஒர்க்காக வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பேமெண்ட் அனுப்ப மாட்டாங்க. 100ல் எங்கேயோ ஒரு கம்பெனி பேமெண்ட் அனுப்புவாங்க. அதுக்கும் நமக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. மற்றபடி நம்ம இன்றைக்கி 6,000 கட்டிட்டோம், 10,000 கட்டிட்டோம், நமக்கு 1 மந்தில் இவ்வளோ வந்துடும், நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ வந்துடும் அப்படின்ற கால்குலேஷன் பணம் கட்டும் போது யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிறுவனம் எதன் மூலிமா தரும், எப்படி தந்துட முடியும், இதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப் வாங்கினவங்க சொன்னாலுமே நிறுவனத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. எதனால் இந்த விஷயம்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் இருக்க டாப்பில் இருக்க மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களை இன்ட்ரோ கொடுத்த மெம்பராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு அவங்களும் அன்றாட தேவையை பூர்த்தி செஞ்சுக்க தான் இதுக்குள்ளே வருவாங்களே தவிர ஒரு மில்லியனராக இருந்துட்டு வரவங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் சோர்ஸ் இருந்தாலுமே அதை சேவிங்ஸில் வச்சுக்கிட்டு அன்றாட தேவைக்கு நம்ம இதுலேருந்து வரக்கூடிய முதலீடை எடுத்து ப்ராஃபிட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் திடீர்னு பிரேக்ஸ் வரும், டெர்மினேட்டே கூட ஆகலாம், கம்பெனியே க்ளோஸ் ஆகலாம். இது எல்லாமே நடக்க தான் செய்யும். ஒரு ஆன்லைன் ஜாப் அப்படின்னா பிரேக்ஸ் வரதோ, கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வரதோ, இல்லை வெப்சைட்டுக்கு ஒரு அப்டேஷன் போகிறதோ, இது எல்லாமே எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்லேயும் நடக்கும். அது ஆஃப்லைன் ஜாப்லேயுமே நடக்கும். திடீர்னு ஒரு இடம் ஷிஃப்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடக்கலாம், இல்லை ஒர்க்கே இல்லாத கூட இருக்கலாம். எந்த பேஸில் வேணால் கொண்டு போகலாம். இப்போ நான் ஆஃப்லைன் ஜாப் இதோட கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த ஆன்லைன் ஜாபில் நான் இப்போ ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஜாபை அறிமுகப்படுத்துகிறவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. கம்பெனி பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அந்த 2 பேர்த்துக்கு மனசு தப்பம் வரன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்பெனியில் ஒரு நெகட்டிவ் வந்தது அப்படின்ற பட்சத்தில். அதனால் அதில் தெளிவாக இருங்க. ஸ்டார்டிங் ஐடி போடும்போதே கம்பெனி பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு பாயிண்ட் தெளிவாக வச்சுக்கோங்க. நிறுவனத்தில் என்ன நடந்தாலும் நம்மளோட பழக்க வழக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் விரிசலும் வரக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் முதல்ல தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஆன்லைன் ஜாப்ஸில் நிறையாவே நடந்திருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். அது முகம் தெரியாத நபர்களை ஒரு யூடியூப் ஆகட்டும், ஷேர் ஃபேஸ்புக் எதன் மூலியமாவது முகம் தெரியாத நபர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஐடிஸ் ப்ளேஸ் பண்ணாலும் ஓகே. அவங்கக்கிட்டையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டடையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஜாபில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்கும். நெகட்டிவ் வந்தாலும் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பாசிட்டிவ் வந்தாலும் நீங்கள் எனக்குன்னு எதுவும் தர தேவையில்லை. உங்களோட இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் நெகட்டிவ் தாட் வரும்போது ஒன்றால் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வைக்காதீங்கன்றதை கிளியராக சொல்லுங்கள். என்ன ரீசன்னா, அவர் சம்பாதிக்க தான் அவர் உள்ளே வராரு. அவரோட தனிப்பட்ட விருப்பம் தெரிஞ்சு தான் பணம் கட்டி வந்தாலும் ஓகே, ஃப்ரீயாக வந்தாலும் ஓகே, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வர போகிறாரு. இந்த இடம் தான் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. நீ சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன், நீ தான் இதை கேட்டு சொல்லணும், நீ தான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கே போகாதீங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா
அதில் இறங்கி வேலை செய்யணும். அவங்களால தான் பிஸ்னஸ் மேனாக உட்கார முடியுமே தவிர, நாம் எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு சேர் வாங்கிட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேலை வாங்குவேன் அப்படின்னா உங்களால் பிஸ்னஸ் மேனாலாம் மாற முடியாது. திரும்ப கடன் தான் அதிகமாகும். ஒரு பிஸ்னஸ் இறங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்கு இப்போ இதை நான் வந்து இந்த அளவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா இவன் பாட்டுக்கு வந்தால் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தாட்டும் நிறைய பேர்த்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனிலேயே கமாண்டர் ஆகட்டும், டீம் லீடர் ஆகட்டும், இல்லை உங்களோட இன்ட்ரோடியூசர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பே பண்ணல, கம்பெனிக்கு தான் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த டிஎல் கமாண்டர் உங்களோட இன்ட்ரோடியூசர்கிட்ட எந்த அளவுக்கு உங்களோட வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்த்ததில்ல, அவங்க பேக்ரவுண்ட் தெரியாது, அவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு அவங்களோட பொசிஷன் தெரியாது. இதெல்லாம் தெரியாத ஜஸ்ட்டு நான் 1500 கட்டிட்டேன், நான் அப்படி தாண்டா பேசுவேன், எனக்கு பணம் வரலன்ற மாதிரி பேசுகிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட கேரக்டர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள திட்ட வேண்டியோ இல்லை கோவப்பட்டோ தப்பான வார்த்தையோ இந்த இடத்துல பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பணம் கட்டினது கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணவர்கிட்ட கூட நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு அவரையும் தாண்டி டீம் லீடருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, கமெண்டருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. உங்களை அவர் வந்து இந்த கம்பெனியை ஜாயின் பண்ண சொல்லி எதுவும் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட்டு அவர் ஒரு ப்ரொமோட்டராக இருந்து இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பார். அதுபோக கம்யூனிகேஷன் கம்பெனிக்கும் இடையில் இருக்க மக்களுக்கும் ஏதாவது தேவைகள் அப்படின்னா மக்கள் சொல்கிறத கம்பெனிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கான பதில் கம்பெனியே அவங்களோட நோட்டீஸ் போர்ட்லேருந்து ஆன்சர் மேக்ஸிமம் தந்துடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர, இதுக்காக வந்து இடையில் இருக்க டிஎல் கமாண்டரை நாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி தகாத வார்த்தையை சொன்னால் உங்களோட பணம் கண்டிப்பாக ரிட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு நீங்கள் ரீஃபண்டுன்னு சொல்லி மெயில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட பணம் உங்களுக்கு கிடைச்சிட போகுது. அதை புரிஞ்சிக்காத, புரிதல் இல்லாத ஒரு சில நபர் பண்ணக்கூடிய விஷயம். இன்றைக்கி நடந்த விஷயந்தான், அதனால தான் இந்த வீடியோ. எதுவும் இல்லை, கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஒரு எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 2 நிமிஷமும் எவ்வளோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் பேசி ஒரு ஆடியோ. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு உடனே பேட் வேர்ட்ஸ் போட்டு ஆடியோ போட்டேன். பட் நானும் அதை செஞ்சிடக்கூடாது. அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். என்ன ரீசன்னா, அவர் பேச எனக்கு தெரியாது, என்னோடய பேச அவருக்கு தெரியாது. சம்மந்தமே இல்லாத ஒரு நபர்கிட்ட நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கோவம் அந்த இடத்துல வரக்கூடிய ரீசன் என்னென்னா, அவர் போட்ட அந்த ஆடியோ தான். அவர் ஜஸ்ட்டு கம்பெனிக்கு பணம் கட்டுறியாரே தவிர என்னோடய இன்ட்ரடியூசரோ என்னோட டவுன்லைனோ என் மூலியமாக வந்தவரோ கிடையாது. என் மூலியமாக வந்திருந்தால் அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க என்கிட்ட எடுத்தோன்னே இந்த மாதிரி பேசும் போகிறதில்ல, அவங்கள எப்படி நம்ம நார்மல் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். இந்த தவறு வந்து அவரோட இன்ட்ரடியூசர்கிட்ட ஆரம்பித்த விஷயந்தான். அவரோட இன்ட்ரடியூசர் தான் கிளியர் பண்ணிருக்கணும் இந்த விஷயத்த. இல்லை அப்படின்னா கம்பெனி ரீஃபண்ட் வேணுன்றவங்கள எப்போவோ அப்ளை பண்ண சொல்லிடுச்சு. அதை விட்டு குர்ரா அமௌண்ட்டுன்னு கேட்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நீ வந்து குர்ரா அமௌண்ட்டுன்னு என்கிட்ட தரல, நீ என் கையில் புடிடா இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ குர்ரா அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தா ஓகே. நீ கம்பெனிக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கும் போது இப்படி திடீர்னு வந்து என்னோடய அமௌண்ட்டை கொடு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அட்ரஸ் கொடு. அட்ரஸே கம்பெனியோட அட்ரஸே உங்களுக்கு தெரியல. சங்கர் சாரை பற்றி உனக்கு தெரில. இதில் வேறு ஒருமையில் பேசுகிறது, சங்கர் யார் அப்படின்றது அவங்கள வந்து வாடா போடான்னு பேசுறது. அப்படி பேசுகிறதுனால உங்களுக்கு உங்களோட மணி கிடச்சிருமான்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இவரில் எந்த ஒரு நெட்வொர்க் ஆகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் உங்கள் திட்ட தான் முடியுமே தவிர உங்களோட அமௌண்ட்டை வாங்க முடியாது. நீங்கள் உங்களோட அமௌண்ட் வேணும் அப்படின்னா சிம்பிளாக கம்பெனிக்கு ஒரு ரீஃபண்டுக்கு மெயில் போடுங்க. அந்த மெயிலுக்கு ரிப்ளை வரும், அகைன் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதெல்லாம் ஒரே நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஏன்னா கம்பெனியில் இப்போ வந்து 3 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. உடனே வந்து அந்த விஷயம் நடந்துடாது. நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களோட அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெத்தடில் தான் நீங்கள் பேமெண்ட் வாங்கணுமே தவிர அடாவடியாக பேசி வாங்குறதுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்டில் இருக்கிற நபரோட பேக்ரவுண்ட் தெரியாது, அவர் என்னவா இருக்காருன்னு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்குது. ஜஸ்ட்டு அவங்க இந்த ஜாபை பார்ட் டைமாக செய்ய வந்தவங்க தான், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு
சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதெல்லாம் எல்லாமே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை திட்டணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் கொடுத்த அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்துருந்தீங்க, அவங்க தான் பொறுப்பு அப்படின்ற பட்சத்தில் டீசெண்டாக என்னோடய அமௌண்ட்டை கொடுத்துருன்ற வார்த்தையோடு நிறுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபரை திட்டுறதுனால உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. இந்த விஷயத்த ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோவுக்கும் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்குமா புரியலையா அப்படின்னு எனக்கு தெரில. இதமாரியும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அப்படி பேசுகிறதுனாலையும் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. உங்களுக்கு தேவையான விஷயம் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லை வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி கம்பெனிலே வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறதா எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை இந்த கம்பெனி நம்பல, ஃப்ராடு, ஃபேக்கு இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கம்பெனி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ரீஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்கள். கம்பெனியை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இருக்குது. சிம்பிளான ஒரு விஷயம். இனி எந்த இன்ட்ரடியூசரையும் டீம் லீடரையும் கமாண்டரையும் எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது உங்களுக்கு ஜாபில் வேணால் இருக்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் அவங்களுக்கு அவங்க இந்த ஜாபை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கம்பெனி சைடுலேருந்து கேட்டு சொல்கிறவங்க மட்டும்தான். நீங்கள் உங்களோட கேரக்டரை இந்த இடத்துல ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக பேசுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபைனலாக சொல்ல ஒரு விஷயம். ரெஸ்பான்ஸாக பேசுங்க. ரெஸ்பான்ஸாக உங்கள் பதிலை வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்படி பேசுகிறதுனால இங்கே ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்க ஒரு விஷயத்த கேளுங்க. அதுக்கான ரிப்ளை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஹார்ஷான பதிலை சொல்லிக்கலாம், கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எடுத்தோடனே நீங்கள் அங்கேருந்து ஹார்ஷாக தரீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்தளவுக்கு ஹார்ஷாக கொடுக்கும்போது இந்த இடத்துல ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகுமே தவிர ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஜாப்ஸில் போயிட்டுருக்கு. இதுக்காக இந்த வீடியோ தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் மனநிலையை இப்படியும் இருக்கும். அதனால் எங்கேயும் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு சேர்க்குறதுன்றது அடுத்த விஷயம். பேட் வேர்ட்ஸுன்றது யூஸ் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ.